அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஷஷ்டி நாளும் திருவோண விரதமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அபூர்வமான ஒரு சேர்க்கை. அதுவும் இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த இந்த திருவோண நட்சத்திரமானது புதன்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம்னு சொல்லலாம். இன்றைய நாளில் நம்ம பெருமாளையும் முருகப்பெருமானையும் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் உங்கள் வீடுகள்லையோ கோவில்களையோ வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வறுமை கஷ்டங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய ஷஷ்டியும் இந்த திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது புதன்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப விசேஷங்க. அதனால் எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம செஞ்சு வழிபட்டால் கூட போதும். நமக்கு இந்த ரெண்டு தெய்வங்களுடைய அருளுமே நமக்கு பரிபூர்ணமாக உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். குறிப்பாக நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை பணத்துக்கான ஏதாவது ஒரு தட்டுப்பாடுகள் ஒரு தடைகள் பிளாக்ஸ் எது இருந்தாலுமே அது இந்த புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த திருவோண நாளில் பெருமாளை போய் நம்ம வழிபட்டாலே போதும், நிச்சயம் நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய அந்த குமார சஷ்டிக்கான அந்த வழிபாட்டு முறைகள் நம்முடைய சேனலில் சொல்லியிருக்கோம். சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவையும் போய் பார்த்து கண்டிப்பாக அந்த மந்திரத்தையும் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கங்க. ஏன்னா எப்பயுமே இது மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன மந்திர வழிபாடுகள் தீப வழிபாடுகள் கூட நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருந்தால் கூட அது நொடி பொழுதில் கரைத்து விடுகின்ற தன்மை இது மாதிரியான நாட்களுக்கு இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த மந்திர வழிபாட்டை நிச்சயமாக பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு பால் பழங்கள், பெருமாளுக்கு 2 கல்கண்டு இல்லாட்டி வேறு ஏதாவது எளிமையான நைவேத்தியங்கள் இருந்தால் நீங்கள் வச்சு வழிபடலாம். அப்படி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு 2 துளசி இலைகள் நீங்கள் பஞ்சபாத்திரத்தில் அந்த தண்ணியில் போட்டு நம்ம வச்சு வழிபட்டால் கூட போதும். அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் கொடுக்கும். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய அந்த மந்திரம் ஓம் சரவணபவ. அந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை இன்றைய நாள் முழுவதுமே நம்ம சொன்னாலுமே விசேஷம். அதே மாதிரி தான் பெருமாளுக்கான மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடலாம். இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய 8 to 9 எப்பயுமே இந்த புதன்கிழமையில் இது மாதிரி திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கப்ப நம்ம அந்த புதன் காரகனுக்கு உரிய அந்த ஒரு நேரத்தில் ஹோரை நேரத்தில் நம்ம செய்கின்ற சின்ன அந்த வழிபாட்டு முறைகளுக்கும் நமக்கு அளவில்லாத ஒரு பலன்கள் கிடைக்கும். எப்பயுமே இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. ஒரு இடத்துல நம்ம பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணம் பல வருஷங்களாக எங்களுக்கு திருப்பி கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களும் வருமானங்கள் பெருகணும், எங்களுக்கு நல்லபடியாக அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கணும், அடகு வைத்த நகைகள் எல்லாம் எங்களுக்கு மீட்டெடுக்கணும், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், நல்ல ஒரு பெரிய அளவுக்கு போகணும், தொழில் முன்னேற்றம் அடையணும், இப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பெருமாளை இது மாதிரி புதன்கிழமையும் இந்த திருவோண நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் போய் நம்ம வழிபட்டாலே போதும். பெருமாளுக்கு இப்போ கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு பெருமாளுக்கு அந்த துளசி கல்கண்டு இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனைகள் பண்ணி சுவாமியை நீங்கள் வலம் வரலாம். இப்போ வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க பெருமாள் படத்துக்கு இதே மாதிரி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்ககிட்ட என்ன பிரசாதங்கள் இருக்கோ ப்ளஸ் நம்ம துளசி இலைகள் மட்டும் எப்பயுமே இந்த பெருமாளுடைய வழிபாட்டுக்கு மறக்கவே கூடாது. 2 துளசி இலைகளாச்சும் பெருமாளுடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிச்சிடணும். வச்சுட்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குங்க. இன்றைக்கி ராத்திரி அந்த ஹோரை நேரம் புதன் ஹோரை நேரம் நமக்கு ராத்திரி 8 to 9 நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் இருந்தாலும் சரி நம்ம இன்றைய நாள் இந்த எளிமையான 3 பொருட்களை மட்டும் நம்ம ஒன்றா வச்சா போதும். அதாவது இன்றைக்கி புதன் ஹோரைக்கு அந்த புதன்கிழமைக்கு உரிய ஒரு நாள் தானியம் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சைப்பயிறு தான். கண்டிப்பாக எல்லார் வீட்டு சமையலறையிலையும் பச்சைப்பயிறு இருக்கும். அது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் கூட போதும். அதோடு கூட பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் அதே நீங்கள் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இதோடு கூட துளசி இலைகள் நீங்கள் இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த துளசி இலைகள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம வீடுகளில் நம்ம பூஜைக்குன்னு பயன்படுத்துகின்ற அந்த துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயுமே சேர்த்து ஒன்றா நீங்கள் உங்களுடைய சுவாமி பாதத்தில் உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. இதுக்கு தனியாக ஒரு முடிச்சு கட்டணுமா அப்படியே அந்த ஃபார்மாலிட்டிலாம் ஒன்றும் வேணாம். சின்னதான ஒரு அகல் இல்லாட்டி ஒரு கிண்ணத்தில் பித்தளை கிண்ணம் இருந்தால் இல்லாட்டி பித்தளை தட்டு இருந்ததுன்னா இல்லாட்டி அகல் விளக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த விளக்கில் இந்த 3 பொருட்களையுமே ஒன்றா கரெக்டாக அந்த புதன் ஹோரை நேரத்தில் 8 to 9 இந்த நேரத்தில் வச்சுட்டு சுவாமிக்கு நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு
ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டு பாருங்கள். பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தியாகும். இந்த 3 பொருளையுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு அப்படியே எடுத்து உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அது ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ அப்படி அதாவது பச்சை பயிறு நமக்கு வண்டு பிடிக்கிற வரைக்கும் நம்ம தாராளமாக பீரோக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி வண்டு பிடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா அந்த பச்சை பயிரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற வச்சுட்டு காக்கைக்கோ குருவிக்கோ நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். பாக்கியிருக்க பச்சை கற்பூரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆயிரும். துளசி இலையை கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்படி இந்த 3 பொருட்களையுமே இது மாதிரியான புதன் ஹோரை நேரத்தில் நம்ம வச்சு நம்ம சுவாமியை வழிபட்டு நம்முடைய பீரோவில் வைக்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு அதீத ஒரு பலன்கள் கிடைக்கும். இப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் இந்த 3 பொருட்களோடு சேர்ந்து ₹1 நாணயமோ ஒரு ₹5 நாணயமோ இல்லாட்டி ஒரு ₹10 ₹11 அப்படி ஏதாவது ஒரு பணம் அப்படி வச்சு நீங்கள் சுவாமி கிட்ட வச்சுட்டு பீரோவில் வைக்கலாம். இப்போ எங்களுக்கு நிறைய தங்கம் சேரணும், அடகு வச்சு நகையெல்லாம் மீட்டு கொண்டு வரணும், நாங்கள் இப்போ அதுக்காக வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்கள்கிட்ட ஏதாவது வெள்ளி பொருட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளி மோதிரம் இருக்கலாம், இல்லாட்டி வெள்ளியோட மூக்குத்தி, அப்படி திருகாணி ஏதாச்சும் சின்னதான ஒரு வெள்ளி பொருட்களை இந்த 3 பொருட்களோடு சேர்த்து வச்சு நம்மளுடைய பீரோவில் சேர்த்து வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லை தங்க நகைகளுக்கான அந்த மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, அந்த வருமானங்கள் பெருக்குவதற்கான ஒரு வழிகள் நிச்சயமாக கிடைக்குங்க. ஏன்னா இந்த திருவோணத்துக்கும் இந்த புதன்கிழமைக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. அப்படி இது மாதிரி வழிபாடுகள் பண்ணுறப்ப நம்ம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் மகா சிரோனாய வித்மகி புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ சிரோனா பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரமானது திருவோண நட்சத்திரத்துக்கு உரிய மந்திரம். ஒவ்வொரு மாதமுமே திருவோண நட்சத்திரம் வரப்போ நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் பூஜையில் தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பெருமாளுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் சொல்லி ஒவ்வொரு மாதம் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் என்ன எடுத்தாலும் என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமோ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக அந்த பணவரவுக்கான ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் இந்த நேரமும் நமக்கு இந்த பெருமாளுடைய இந்த மந்திரமுமே கண்டிப்பாக நமக்கு தேடி கொடுக்குங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த திருவோண நட்சத்திரத்துக்கான ஒரு மந்திரம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த புதன்கிழமை புதன் ஹோரை ப்ளஸ் சஷ்டி இது எல்லாமே சேர்ந்து வரப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திர வழிபாடுகள் தீப வழிபாடுகள் எல்லாத்துக்குமே அதீதமான ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளுக்கும் நிச்சயம் ரெட்டிப்பு பலன்கள் இருக்குங்க. நம்பிக்கையோடு இந்த எளிமையான வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி ஓம் சரவண பவ இதில் 2 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.